திருவண்ணாமலை மாவட்டத்தில் நகைக்கடை உரிமையாளரின் மகன்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் 4 பேரை போலீசார் காரில் விரட்டிச் சென்று பிடித்திருக்கின்றனர். ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் அரங்கேறிய கடத்தல் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? இருசக்கர வாகனத்தில் சென்ற நகைக்கடை உரிமையாளரின் 2 மகன்களை கடத்தல் கும்பல் காரில் கடத்திச் செல்லும் காட்சிகள்தான் இவை. கடத்தல் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? திருவண்ணாமலை அசலியம்மன் கோவில் தெருவில் பிரபல ஜெயின் ஜுவல்லரி நகைக்கடை இயங்கி வருகிறது. இதன் உரிமையாளர் நரேந்திரகுமார், இவரது மகன்கள் ஜிதேஷ், ஹரிஹந்த். சகோதரர்களான இவர்கள் இருவரும் ஆன்லைன் சூதாட்டம் அதிகம் விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் திருவண்ணாமலை ஐயங்குளம் தெருவைச் சேர்ந்தவர் ஹன்ஸ்ராஜ். இவர் அடகு தொழில் செய்து வருகிறார். இவரும் நண்பர்களோடு இணைந்து ஆன்லைன் சூதாட்டம் விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்டத்தில் தங்கம் மற்றும் பணத்தை வைத்து விளையாடி வந்த இவர்கள் பல்வேறு லாப நஷ்டங்களை சந்தித்துள்ளனர். இந்நிலையில் ஜிதேஷ் மற்றும் ஹரிஹந்த் இருவரும் அசலியம்மன் கோவில் வீதியில் உள்ள தங்களது நகைக்கடையை மூடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடு அமைந்துள்ள ஐயங்குள வீதிக்கு வந்து கொண்டிருந்தனர். ராமலிங்கனார் வீதி அருகே சகோதரர்கள் இருவரும் இரவு 10 மணியளவில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். அவர்களை அடித்து காயப்படுத்தி காரில் ஏற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பித்து சென்றனர். பின்னர் கடத்தல் கும்பல் இருவரின் குடும்பத்தினரை செல்போனில் தொடர்பு கொண்டு 70 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் உங்கள் மகன்களை உயிரோடு பார்க்கலாம் என மிரட்டியுள்ளனர். மிரண்டு போன குடும்பத்தினர் பேரம் பேசி 10 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இடத்தை தேர்வு செய்தனர். திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் பணத்தை கொண்டு வருமாறு கடத்தல் கும்பல் கூறியதை அடுத்து பணத்தை எடுத்து கொண்டு சென்றனர். இதற்கு முன்னதாக போலீசாரிடம் குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்க போலீசார் அவர்களுக்கு முன்னதாக அந்த இடத்துக்கு சென்று கடத்தல் கும்பலுக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் 10 லட்சம் ரூபாயுடன் அந்த இடத்திற்கு வந்த குடும்பத்தினர் பணத்தை கடத்தல் கும்பலிடம் கொடுக்க முயன்றபோது அப்பகுதியில் போலீஸ் நடமாட்டம் இருப்பதை கும்பல் கண்டுபிடித்து விட்டது. உடனே கடத்தப்பட்ட 2 இளைஞர்களையும் காரிலிருந்து இறக்கிவிட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். சுதாரித்து கொண்ட போலீசார் கடத்தல் கும்பலை துரத்தி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான மேல் சங்கம் வரை துரத்தி சென்ற போலீசார் அப்பகுதியில் கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர். காரை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 10 லட்சத்தையும் மீட்டனர். கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பிடித்து மேல் சங்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் கடத்தலுக்கான காரணம் தெரிய வந்தது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அடகு கடை வியாபாரி ஹன்ஸ்ராஜ் கொடுத்த கான்ட்ராக்டின் பேரிலேயே நகைக்கடை அதிபரின் மகன்களை கடத்தியதாக பிடிபட்டவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். உடனே திருவண்ணாமலை சென்ற போலீசார் அங்கு ஹன்ஸ்ராஜை அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் கடத்தப்பட்ட இருவருக்கும் தனக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது. லட்சக்கணக்கான ரூபாய் தகராறு தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் பெங்களூரில் உள்ள பிரபல தாதா பில்லாவை தொடர்பு கொண்டு இவர்களை கடத்துமாறு ஹன்ஸ்ராஜ் கூறியுள்ளார். அதன் பேரில் பில்லா தனது அடியாட்களை அனுப்பி கடத்தியது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து ஹன்ஸ்ராஜ் பெங்களூருவைச் சேர்ந்த விக்ரம், மனோ என்கிற கபாலி மற்றும் வாசிம் ஆகியோரை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் சூதாட்டம் விவகாரத்தில் நகைக்கடை அதிபரின் 2 மகன்கள் கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.